அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நந்திதேவரோட வரலாற்று கதையை பார்க்கலாம். நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணணும்னா முதல்ல நந்திதேவரை பார்த்துட்டு தான் நம்ம சிவபெருமானையே பார்க்க முடியும். அது எப்படி நந்திதேவருக்கு அப்படி ஒரு வரம் கிடைச்சதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிலாதா அப்படின்ற ஒரு முனிவர் திருவையாற்றில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காரு. தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவம் இருந்துட்டு இருக்காரு. சிவபெருமான் அவரோட தவ வலிமையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவர் முன்னாடி வராரு. சிலதா, நீ புத்திர காமேஷ்டி அப்படிங்கிற ஒரு யாகத்தை தொடரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த நீ உழும்போது உனக்கு ஒரு பெட்டி கிடைக்கும். அந்த பெட்டிக்குள்ளே உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தை 16 வருஷம் மட்டும்தான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிடுறாரு. சிலாதர் முனிவரும் சிவபெருமான் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு யாகம் பண்ணுறாரு. யாகத்துக்கு அப்புறம் அந்த இடத்த உழுறாரு. உழுதுக்கப்புறம் பார்க்குறப்போ அங்கே ஒரு பெட்டி கிடைக்குது. சிலாதர் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அந்த பெட்டிக்குள்ளே 3 கண்ணும் 4 தோள்களுடைய ஒரு குழந்தை கிடைக்குது. அதை பார்த்து சிலாதர் பயந்து போய் அந்த பெட்டியை மூடிடுறாரு. சிவபெருமான் சொன்ன குழந்தை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்குறப்போ அந்த பெட்டிக்குள்ளே ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய தான் கையில் எடுத்து ஜபீசர் அப்படின்னு ஒரு பேரிட்டு நல்லபடியாக வளர்த்துட்டு வராரு. 14 வருஷம் ஓடி போயிடுது. சிலாதருக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது. இன்னும் 2 வருஷம் தான் இந்த குழந்தை நம்ம கூட இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜபீசர் சிலாதர் கிட்ட சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நான் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க போகிறேன். சிவபெருமான் நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்க போகிறாரு. திருவையாற்றில் அயன அரி அப்படின்னு ஒரு தீர்த்த குளம் இருக்குது. அந்த தீர்த்த குளத்தில் இறங்கி ஒற்றை காலில் ஜபீசர் தவம் இருக்காரு. அவர் அப்படி தவம் இருக்கிறப்போ அந்த தீர்த்த குளத்தில் இருக்க நீர்வாழ் உயிரினங்கள்லாம் வந்து ஜபீசரோட காலை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிடுது. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் நம்ம மேலே இவ்வளோ பக்தியோடு ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லி நேரில் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீ நீண்ட ஆயுளோட நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. இதை கேள்விப்பட்ட சிலாதா முனிவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஜபீசர் சாக மாட்டாருன்னு தெரிஞ்சதும் ஜபீசருக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி சுயசாம்பிகை அப்படின்ற பெண்ணுக்கும் ஜபீசருக்கும் திருமலபாடி அப்படின்ற ஒரு இடத்துல திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜபீசருக்கு சிவபெருமான் மேலே இருக்க பக்தி அதிகமாகுது. மறுபடியும் தவம் இருக்க போகிறாரு. சிவபெருமான் இவரோட தவத்தை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிட்டு அவர் முன்னாடி காட்சி அளிக்கிறாரு. சரி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு. ஜபீசர் சொல்கிறாரு, எனக்கு வேற என்ன வேணும், எப்போவும் நான் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி வேணும், உங்கள் காலடியிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்குறாரு. சிவபெருமான் சொல்கிறாரு, சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை பதவியை உனக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கைலாயத்தோட முதல் வாயில காக்கிற பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்றையிலேருந்து நீ நந்தி தேவர் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. நந்தி தேவர் அன்னையிலேருந்து சிவபெருமானுக்கு காவலாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட சிறந்த சீடனாகவும் சிவபெருமானோட வாகனமாகவும் இந்த நந்தி தேவர் இருக்காரு. இப்போவும் திருவையாற்றில் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நந்திதேவருக்கு திருமண நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பழமொழி இருக்கு, நந்தி திருமணம் பார்த்தா முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு. திருமணம் ஆகாதவங்க நந்தி திருமணத்தை பார்த்தா அவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் ஆகணும் இந்த பழமொழியில் உணர்த்துறாங்க. இதுதான் நந்தி தேவர் உருவான கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.